2025-26 தேர்விற்கான முக்கியமான வினா விடைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 3ஆம் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதியில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். ஓகேவா? 3ஆம் பருவம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி வீடியோ தொடர்ந்து பாருங்கள். லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்து அதை படித்தா வெற்றி பெற்றலாம். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்ட புலவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்ததை திரும்ப மீட்டெடுத்து அதை தமிழ் நூல்களை மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்ட புலவர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம். ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர் அனைவரும். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் இந்த பல ஆண்டுகள் செலவிட்ட புலவர்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இதில் 3 பேருமே வருவாங்க. ஆறுமுக நாவலர் வருவார், யாழ்ப்பாணம் தான். தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணம், இவங்க 2 பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. ஊவே சாமிநாத ஐயர், இப்படி 3 பேரோட நேம் கொடுத்துருக்கா. அப்போ இந்த 3 பேருமே பனை ஓலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்ட புலவர்கள் ஆவர். அப்போ இங்கே ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அனைவரும். அனைவரும் தான் இங்கே ஆன்சர். அப்போ 1வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷனாக கொடுத்துட்டு மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சங்கம், இலக்கியம், இலக்கணம், அனைத்தும், இந்த 4 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது? சங்கம் என்ற சொல். ஆப்ஷன் ஏ, சங்கம் என்ற சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியம் எனப்படுகிறது? அதாவது எந்த புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆறுமுக நாவலர், தமிழ் புலவர்கள், ஊவே சாமிநாதன், அனைவரும் அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் பி, தமிழ் புலவர்கள் அப்படிங்கிறவங்க தான் என்னது தமிழ் புலவர்கள் இயற்றிய பாடல்கள் சங்க இலக்கியம் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ தமிழ் புலவர்கள் இயற்றிய